ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூனிட் 4 மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். கிலோகிராமோட ஷார்ட் ஃபார்ம் தான் கேஜி. என்ன இதுதான் பேசிக்கு. இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி 1 kg is equal to 1000, 1000 g is equal to 1 kg இப்படி ஃபார்முலா எழுதிக்கலாம். நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இருக்காது. எப்படின்னு பாருங்கள். இப்போது நமக்கு கொஷினில் கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, கிலோகிராம் இங்கே இருக்குது, கிராம் இங்கே இருக்குது. ஸோ கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு வரும்போது 10 10 10 10 10 டைம் அப்படின்னு 3 times மல்டிபிள் ஆகும். ஸோ 3 times 10 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்கும். கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு வரும்போது ஸோ 10 × 10 × 10 கிராம் இங்கே இருக்கா. ஸோ 3 டைமை 10 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1000 கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்? 1 kg is equal to 1000 g. என்ன சப்போஸ் இப்போ ரிவர்ஸில் கிராமை கொடுத்து கிலோகிராம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ ரிவர்ஸ் ஆர்டருங்கிற அதே தான் 10 × 10 × 10. ஸோ 1000 g is equal to 1 kg. ஆனால் இதில் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் வரும்போது சம் செய்யும்போது டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? டைரக்ட் ஆர்டர் இந்த கேஜிலேருந்து ஜிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணிடுவோம். ஜியிலேருந்து கிலோகிராமுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இப்படி வரும்போது சம் செய்யும்போது டிவைட் பண்ணுவோம். அதை நம்ம சம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரூல்ஸை வச்சு இந்த மாதிரி 1 டெக்காகிராம்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிகிராம், 1 கிராம்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மில்லிகிராம்னு நீங்களே ஃபார்முலா மேக் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள். இதில் ரீகால் பண்ணுறதுக்கு சிலது கொடுத்துருக்காங்க. 10 மில்லிகிராம்ஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிகிராம். 10 மில்லிகிராம். அப்போ நமக்கு மில்லிகிராம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எத்தனை சென்டிகிராம்? இப்போ ரிவர்ஸில் வருது. சென்டிகிராம் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் வரும்போது நமக்கு ஒரே ஒரு 10 தான் மல்டிபிள் ஆகும். அதை எழுதிட்டாங்க. 10 மில்லிகிராம்ஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிகிராம் அப்படின்னா 1 சென்டிகிராம். ஓகேங்களா? அதே மாதிரி 10 சென்டிகிராம். 10 சென்டிகிராம்னா இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ சென்டிகிராம்லேருந்து டெசிகிராம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பக்கத்துலனா 10 தான் மல்டிபிள் ஆகும். அப்போ 10 சென்டிகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 டெசிகிராம். அடுத்தது 10 டெசிகிராம்ஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம். டெசிகிராம் இந்த இருக்குது. இதுலேருந்து கிராமுக்கு போகும்போது அதே 10 தான். அப்போது 10 டெசிகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 கிராம். டேஷ் கிராம்ஸ் ஈக்குவல் டு டேஷ் டெக்காகிராம். கிராமும் டெக்காகிராமும் இதுவும் ரிவர்ஸ் ஆர்டரில் தான். அப்போ இது 10 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1 டெக்காகிராம். புரிஞ்சுக்கா? 10 கிராம்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா கிராம்லேருந்து நமக்கு டெக்காகிராம் போகிறோம். கிராம் இங்கே இருக்குது, டெக்காகிராம் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டும் 1 டைம் தான் மல்டிபிள் ஆகும். ஸோ 10 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1 டெக்காகிராம். அடுத்தது பாருங்கள். டேஷ் டெக்காகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 ஹெக்டாகிராம். டெக்காகிராம் இங்கே இருக்குது, ஹெக்டாகிராம் இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே 10 தான். 10 டெக்காகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 ஹெக்டாகிராம். 10 ஹெக்டாகிராம்ஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். ஹெக்டாக்கும் கிலோக்கும் 10 தான். ஸோ 10 ஹெக்டாகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அவ்வளோதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். கன்வெர்ட் த ஃபாலோவிங் இன்ட்டு கிராம். கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணுமா கொடுத்துருக்கிறதுலாம். என்ன அப்போ 2 kg 250 g இதுதான் கொஷின். இதில் எதை கன்வெர்ட் பண்ணணும்? கிலோகிராமு, மில்லிகிராமு, சென்டிகிராம் இந்த மாதிரி வர்ற எதனாலுமே கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு கிலோகிராம் மட்டும் கொடுத்துருக்காங்க, இது கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இந்த கிலோகிராமை மட்டும் கிராமுக்கு மாற்றணும். ஸோ கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு போகும்போது 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் சொன்னேன்னா என்ன. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் வரும்போது என்ன செய்யணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு கன்வெர்ட் மில்லிகிராம் இன்ட்டு கிராம் டிவைட் த கிவன் மில்லிகிராம் பை 1000. ஸோ கொஷின் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் கொஷின். கன்வெர்ட் த ஃபாலோயிங் இன்ட்டு கிராமுக்கு. என்ன ஃபஸ்ட் கொஷின் என்னன்னா 2 kg 250 g கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லணும்? கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கேஜியை தான் சேஞ்ச் பண்ணணும். 1 kg நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோமா? 1 kg is equal to 1000 g. அப்போனா 2 kgனா என்ன வரும்? கொஷின் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 2 kg எப்படி மாற்றலாம்? 1 kg 1000னா 2 kg எவ்வளவு? 2 × 1000 2000 ப்ளஸ் 250 g. இதை மாற்ற வேண்டாம், ஏன்னா நமக்கு கிராமுக்கு தான் மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ளஸ் 250 போட்டுட்டு 2000 ப்ளஸ் 250னா 2250 தான் ஆன்சர். 50 கிராம். புரிஞ்சிருக்கா? இதில் என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா
கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் கிலோகிராமை. ஸோ கிலோகிராம் ஃபார்முலா என்னது 1 kg is equal to 1000. அப்போ 2 kgனா 2000. அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 15 kg 30g. இதுலேயும் கிலோகிராமை நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1 kg is equal to 1000. அப்போ கொஸ்டின் எழுதிட்டு தென் 15 kg என்ன வரும், 15 into 1000னா 15,000 ப்ளஸ் 30 கிராம். இது நம்ம மாற்றலை, ஏன்னா நம்ம கிராமுக்கு தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே வச்சு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. ஸோ 15 kg 30g is equal to 15,030g. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 3500 மில்லிகிராம். இதை வந்து இந்த மில்லிகிராமை நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது கிலோகிராம், ஹெக்டாகிராம், கிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். இதுதான் ஃபார்முலா. கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். அப்போ நமக்கு மில்லிகிராம்லேருந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். மில்லிகிராம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து கிராமுக்குனா ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். அப்போது 10 into 10 into 10னா 1000. ஸோ ரிவர்ஸ் ஆர்டருங்கும் போது 1000 mg is equal to 1g. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. 1000 mg is equal to 1g. ஃபார்முலா மேக் பண்ணியாச்சா? ஸோ இனிமேல் ரிவர்ஸ் ஆர்டருங்கும் போது நம்ம டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 3500 mg அப்படின்னா 3500 by 1000. ஏன்னா நம்ம ஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அவ்வளோதான். ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக தெரிஞ்சிடும் 3 கிராம் 500 mgன்னு. இங்கே பாருங்கள், உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிவைட் பண்ணி 3500 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 3 into 1000னா 3000, பேலன்ஸ் 500. ஸோ 3 கிராம் 500 மில்லிகிராம் கிடைக்கும். இதை இப்படியும் கூட போட்டு நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ 3 கிராம் 500 மில்லிகிராம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்வெர்ட் இன்ட்டு கிலோகிராம்ஸ். கிலோகிராம்ஸ்க்கு மாற்றணும். கிராமில் கொடுத்துருக்காங்க, அதை கிலோகிராமுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், 7500 g, சரிங்களா? இதை எப்படி கிலோகிராமுக்கு மாற்றலாம்? அப்போ நமக்கு ஃபார்முலாவை டக்குன்னு தெரியணும். 1000g is equal to 1 kg. அப்போ 7500g அப்படின்னா என்னது, 7500 divided by 1000. அப்போ ஆன்சர் என்ன வரும், 7 kg 500g. இதோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அடுத்தது 4250 கிராம். இதுக்கும் அதே தான். இப்போ கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே ஃபார்முலா தான், 1000g is equal to 1 kg. அப்போ 4250 டிவைடட் பை 1000ங்கும் போது, அதாவது இது எப்படி நீங்கள் இது இப்படியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஷார்ட்டாக. 4250 by 1000 சொன்னோமா. இப்போ உங்களுக்கு சிலவங்களுக்கு இவ்வளோ டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு வந்து கீழே 3 0 இருக்குன்னா 3 நம்பர் வந்து கிராமாக மாறிடும், சரிங்களா? இப்போ 2 0 இருந்ததுன்னா 2 மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ 3 0ங்கிறனால இந்த 3 நம்பருமே கிராமாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 kg 250g. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 3 0 இருக்கிறதுனால இந்த 500, இந்த 3 நம்பர் எல்லாமே என்னதான் ஆயிரும்னா கிராமாக மாறிடும். இது வந்து கேஜியாக இருக்கும், 7 kg 500g. ஸோ அதே மாதிரி இங்கே 4 kg 250g. இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்படி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அடிஷன். ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஃபாலோயிங். 7 kg 400g ப்ளஸ் 5 kg 350g. இப்போ இதில் நீங்கள் எப்போவுமே கேஜி தனியாக ஜி தனியாக எழுதிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஸோ கேஜிங்கிறது 7, ஜிங்கிறது 400, அடுத்தது வந்து 5 kg 350. அப்புறம் நான் உங்களுக்கு ஆஸ்யூஷுவலாக ஆட் பண்ண தெரியும்ல, 4 + 3னா 7, 7 + 5னா 12. ஸோ லாஸ்ட் ஆன்சர் 12 kg 750g. தென் அடுத்த கொஷின் பாருங்கள், 14g 500 mg ப்ளஸ் 10g 750 mg. இதில் கிராமும் மில்லிகிராமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட யூனிட் எழுதிட்டு அந்த கிராமுக்கு நேராக 14, மில்லிகிராமுக்கு நேராக 500, தென் 10 கிராம் 750 மில்லிகிராம். இதை ஆட் பண்ணால் 25 250. அடிஷன் உங்களுக்கு ஈஸி தான் தெரியும், அதை நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ஆன்சர் வந்து 25g 250 mg. தென் அடுத்த கொஷின் பாருங்கள், எக்ஸாம்பிள் சம். இன் அ மார்க்கெட் ரஹ்மான் பாட் 12 kg 500g of brinjal in
15 kg 250 g of lady's finger and 17 kg 350 g of onion. What is the total weight of vegetables? மார்க்கெட்டில் வந்து பிரிஞ்சால் வந்து இவ்வளோ வாங்குறான் ரஹ்மான்கிறவன். தென் லேடிஸ் ஃபிங்கர் இவ்வளோ கேஜி இவ்வளோ ஜி வாங்குறான். சரிங்களா? அதே மாதிரி ஆனியன். ஸோ இதோட டோட்டல் வெயிட், இந்த வெஜிடபிள்ஸோட டோட்டல் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் ஆஃப் பிரிஞ்சால் எவ்வளவு? 12 kg 500 g. லேடிஸ் ஃபிங்கர் எவ்வளவு? 15 kg 250 g. ஆனியன் வந்து 17 kg 350 g. டோட்டல் வெயிட், டோட்டல்னாலே நமக்கு ஆல்ரெடி தெரியும், அடிஷன் தான். ஸோ டேரெக்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 45 kg 100 g வரும். அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் த 3 வெஜிடபிள்ஸ் ஈக்குவல் டு 45 kg 100 g. ஸோ இப்போ நம்ம அடிஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.